நல்லாயிருக்கும். வணக்கம் கைஸ், வெல்கம். ஹோப் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோவே. என்ன சொல்கிற, நீ நல்லா இருக்கியான்னு பார்க்குறதுக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு தெரியல, ஒரு ரீசன்ட் டைமில் ரொம்ப சேஞ்சஸ் நானே பார்க்குறேன். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன். புது புது சம்பவங்கள்லாம் எனக்குள்ளேயே நடக்குது. என்னன்னே தெரியல, ஒரே தலை சுத்தல், வாந்தியா வருது, மாங்காய கடிக்கணும் போல இருக்கு, சாம்பல திங்கணும் போல இருக்கு, புளிய சப்பனும் போல இருக்கு. எனக்கு அப்படியே ஒன்று அப்பனும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் யாருக்கு காரணம்? ஸோ இது நார்மலா இல்லை செரோட்டோனின் அதிகமாக செக்ரீட் ஆகுன்றனாலயா அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நீங்களும் இனிமேல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ரிசல்ட் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓகே நம்ம பைத்தியம் தானா, இல்லை பைத்தியமாக ஆக போகிறோமா, இல்லை முழு பைத்தியமாக ஆகிட்டோமா, இல்லை ப்ரீ ஸ்டேஜில் இருக்கோமா, இல்லை நார்மலாக இதுதான் நார்மலா, இல்லை இது ஜஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக தான். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைக்காலஜி டெஸ்ட் எடுக்க போகிறேன். சைக்காலஜி டெஸ்ட் எங்கே டாக்டர் யாருமே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க, ஆன்லைனில் இது ப்ரொமோஷன்லாம் இருக்குல்லங்க. எனக்கு இருக்கிற 238 சப்ஸ்கிரைபருக்கு இது ப்ரொமோஷன் இல்லை, சும்மா என்னோட மென்டல் ஹெல்த் பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் ஆன்லைனில் நீங்கள் சைக்காலஜி டெஸ்ட்டுன்னு போட்டாலே நிறைய வெப்சைட் வரும். ஃப்ரீ ஆன்லைன் சைக்காலஜி டெஸ்ட்டுன்னு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லா கொஷினுக்கும் டிக் டிக்குன்னு கொடுத்துட்டு பே பண்ண சொன்னாங்கன்னா கஷ்டமாயிரும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், யுவர் மென்டல் ஹெல்த் டுடே டெஸ்ட் அதே பார்ப்போம். 20 questions 3 minutes, 20 questions just in 3 minutes. ஸோ போய் பாருங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஓகே, we'll start the questions now. I feel overwhelmed by my emotions. எப்படி சொல்றது? ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஆக்சுவலாக நான் ஒரு எமோஷனலான பர்சன் கிடையாது. நான் 6 அறிவு படித்த ஒரு மரக்கட்டை அப்படி சொல்லுவாங்களா, மரக்கட்டையா நாட்டுக்கட்டையா, கட்டை 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 நாட்டுக்கட்டை. நான் ஒரு 6 அறிவு படைத்த எல்லா சென்ஸும் உடைய ஒரு மரக்கட்டை. எனக்கு எமோஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, லைட்டாக இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லலாம், என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. பட் நான் எமோஷனல் வெளியே காமிக்க மாட்டேன். ஸோ அப்போ நான் ஓவர்வெல்மில் அந்த நேரத்தில் பண்ண மாட்டேன். ஸோ டிஸ்அக்ரி தான். I'm able to handle the level of stress I experience. Yes, I can able to handle அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸுனா அந்த நாள் ஃபுல்லாக அப்படிலாம் இருக்காது, 1 hour இருக்கும். போன எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க. அது எப்படி சொல்கிறது, அதாவது என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வெளியே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வேண்டாம். நான் என்னோடய மைண்டு, என்னோடய ஹார்ட்டு. ஏன்னா ஐ எம் டூ மச் ஓவர் திங்கர். ஓவர் திங்கருக்கு இன்னொரு நேம் இருக்குன்னா அது நான் தான். உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா 4 மணி நேரம் திங்க் பண்ணுவேன். ஓவர் திங்கரே என்கிட்ட சண்டை போட்டு ஓடிடும். ஸோ அது மூலயமா நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணுமே தவிர வெளியிருந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப்பை பற்றி, ஆமாம் பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது லைஃப்பை பற்றி நினைக்கும் போது, பட் then I can able to handle. Agree. I have physical symptoms of anxiety such as sweaty palms. No, definitely no. எப்படி சொல்கிறது, ஸ்வெட்டி பாம்ஸ் இல்லைங்க, எனக்கு ஸ்வெட் ஆகும், பட் பாம்லாம் ஸ்வெட் ஆகாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. I have strong relationship with people I care about. எஸ், நான் இப்போ கேர் பண்ணுற பர்சன்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தானே நான் அவங்கள கேர் பண்ணிக்க முடியும். பட் அவங்க அப்படி இருக்காங்களேன்னு தெரியல. இந்த ராஷ்மிகா ஒரு இதில் சொல்லுவாங்களே, யூ ஹேட் யுவர் லவ், தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஐ எம் கோயிங் டு லவ் யூ அப்படின்னு. அந்த மாதிரி தான். எஸ், ஐ ஹவ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் ஐ கேர் அபவுட். எஸ், டெஃபினெட்லி. பட் அதே பீப்புள் என்னை விட்டு போகும்போது
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வெளியே காமிச்சிக்க மாட்டேன். நான் சொன்னப்பல நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வெளியே காட்ட மாட்டேன். பட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், எவ்வளோ அடித்தாலும் தாக்குறாங்களேன்ற மாதிரி இருக்கும். பட் எஸ், அப்போ கூட நான் விழுந்தாலும் என் மேலே ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கட்டுமரமாக தான் நிற்பேன். கலைஞர் டிவி. அதுக்கப்புறம் ஐ ஹவ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் ஐ கேர் அபவுட். எஸ், அக்ரி, கொடுத்தாச்சு. ஐ ஹவ் மேட் மெனி டெரிபிள் டிசிஷன் இன் மை லைஃப். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எஸ் எஸ், டெஃபினெட்லி எஸ். ஏன்னா நிறைய டெரிபிள் டிசிஷன் எடுத்திருக்கேன். அது எல்லாமே எனக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. அந்த நிமிஷம் அதை ஒரு தடவை முடிவு பண்ணனே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரியான முடிவு இதெல்லாம், அந்த டெரிபிள் டிசிஷன்ஸ்லாம். அதுக்கான பின்விளைவுகள் ஃபயர் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். பட் எஸ், ஆப்வியஸாக நான் எடுத்திருக்கேன். அக்ரி. ஐ எம் வெரி செல்ஃப் கிரிட்டிக்கல். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன். உட்காந்து 5 மணி நேரம் நீயே திங்க் பண்ணுனாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு செவரு ஒரு ஜன்னல் மட்டும் கொடுத்தா போதும், ஒரு சேரோ இல்லை கீழேயோ கூட படுத்துக்கிட்டே கூட உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். போட்டு மைண்டில் அது இது வந்துக்கிட்டே இருக்கும். மணிக்கணக்காக தனியாக உட்காந்து அப்படியே ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நமக்கே தெரியாது 1 hour 2 hours அப்படியே உட்காந்துருப்பேன். இந்த லோன்லினஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பிடிக்கும். என்னை பற்றி நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்ன செல்ஃப் கிரிட்டிக் பண்ண வெளியேருந்து வரவே வேணாம். நான் தான் அக்ரி. I cannot get beyond long past traumatic events or significant losses. அது எப்படி சொல்றது? ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது லைஃப்லேயும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் அது நம்ம வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. பட் அது நான் பண்ண மிஸ்டேக்குனால தான் நடந்திருக்கு. அது ஒரு அறியாத வயசு அந்த நேரத்தில் நான் பண்ணனால அது நிறையா ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அவங்களுக்கு தெரியும் நான் என்ன நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிக்னிஃபிகண்ட் லாஸஸ், எஸ், டெஃபினெட்லி ஐ ஹேவ். அக்ரி. I'm able to identify and express my emotions. Yes, I can identify myself and அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் எனக்கு வராது. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பிறப்பால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு ஆண் மாதிரியே இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நார்மலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தப்பு தான், ஆண்கள்லாம் அழக்கூடாது, எமோஷன்ஸை காட்ட மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு ஆள். பட் சீக்கிரமாக அழுதுருவேன். ஆனால் அந்த அழுகிறத கூட தனியாக தான் போய் அழுவேன். ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஸோ அக்ரி. ஐ என்கேஜ் இன் லீஸ்ட் on behavior that significantly impair my ability to function the daily basis. Central கொடுத்துக்கிறேன். When I experience a strong emotion, I usually know why it's hitting me. ஐயோ, எவ்வளோ தடவை சொல்கிறது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான் சொல்றேன். எனக்கு எமோஷனை வந்து வெளியே சொல்ல தெரியாது. பட் ஸ்ட்ராங் எமோஷன் எனக்குள்ள தெரியும். ஐ யூஸ்வலி நோ ஒய் இட்ஸ் ஹிட்டிங் மீ. எஸ், ஒரு 2 times எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த திஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். எனக்கு தெரியும் எது என்னை பாதர் பண்ணிகிட்டு இருக்கு, எதை என்னை உடைக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வர பார்ப்பேன். எஸ், அக்ரி. மை மூட் இஸ் ஸ்டேபிள். மை மூட் my mood now stable, but I don't know about other days, previous days, past my life. Now is stable. அதனால இந்த டெஸ்ட் நார்மலாக எடுத்துட்டு இருக்கேன். I procrastinate and avoid dealing with important things in my life.
அப்படி என்னத்தை தான் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக நடந்துருக்கு சொல்லுங்க. டீலிங் வித் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் மை லைஃப். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் என்னை வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இன்னும் சிறுபிள்ளைத்தனமாகவே இருக்கேன், விளையாட்டுத்தனமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ நோ வாட் ஐ எம் திங்கிங் இன்சைட், ஹவு ஐ கேன் கோப் அப் வித் தட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அக்ரி. ஐ ஹவ் சென்ஸ் எ பர்பஸ் ஆஃப் லைஃப். எஸ், கண்டிப்பாக பர்பஸ் இல்லாமல் லைஃப் இருக்காதுங்க. அந்த பர்பஸ்னு இப்போ என்ன மணி வேணும்னு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இந்த யூடியூப்பில் எதுக்கு நான் வீடியோ போடுறேன், ஏதாவது பர்பஸ் இருந்தால் தான் வீடியோ போடுவேன், இல்லைனா நான் வீடியோ போட மாட்டேன். ஸோ இப்படி வீடியோ பண்ணி போடும்போது எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் டைம் போகிறது தெரியல. ஸோ அதனால தான். ஸோ எஸ், அக்ரி. ஐ எம் லோன்லி. அதாவது லோன்லி வேற, லோன்லினஸ் வேற, அலோன் வேற. அலோன் வந்து என்னன்னா, நீங்கள் எப்போ தனியாக இருக்கீங்களோ அது தனியாக இருக்கணும்னு உங்கள் மனசு விருப்பப்படும், அதுதான் அலோன். இல்லை அலோன் அது கிடையாது. தப்பா சொல்லிட்டேன். இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. அலோன்றது வந்து அதாவது உங்களுக்கு தோணும் நம்ம தனியாக போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தனியாக இருக்க தான் விருப்பப்படுவீங்க, அதுதான் அலோன். லோன்லினஸ் வந்து நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம், அதுதான் லோன்லினஸ். கரெக்ட்? ஐ எம் ரைட்? எஸ், ஐ எம் ரைட். ஸோ எஸ், நோ. என்னை சுற்றி இருந்தாங்கன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன், என்னை தனியாக விட்டாங்கன்னா நான் லோன்லி ஆயிடுவேன். ஐ கெட் அப்செட் ஆர் ஆங்க்ரி ஈஸிலி. கோவப்படுவேன், கோவக்காரைக்கிலேயே என்னை குத்தி விட்டு போகாதே. பட் ஐ கெட் அப்செட் ஆர் ஆங்க்ரி ஈஸிலி. நோ, டெஃபினெட்லி நோ. Disagree. I have noticed changes in my appetite, sleep patterns related to when I was at my best. இல்லைங்க, நான் வந்து எஸ், சம்டைம்ஸ் புல்லி ஈட்டிங் பண்ணுவேன். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அந்த புல்லிமியா நர்வஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜி டிஸார்டர் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது, ரொம்ப சேடாக இருக்கும்போது பிரியாமணி மாரி அந்த தட்டில் சோத்தை வலிச்சு போட்டுட்டு வையே அப்படின்னு சாப்பிட்ற ஆள் நான். ஸோ அக்ரி. ஐ எம் ஏபிள் டு பவுன்ஸ் பேக் ஃப்ரம் செட்பேக்ஸ். எஸ், ஐ கேன் கிளைம் அப். செட்பேக்ஸ், ஆமாம், எனக்கான ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும், அதை தாண்டி நான் வந்திருக்கேன். அதனால தான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வர முடியுமா, என்னால் முடியுமா, என்னால் பேச முடியுமா அப்படின்லாம் சில பேர் நினச்சாங்க. நானுமே அப்படி தான் நினச்சேன். பட் ஐ கேன் கிளைம் அப். அக்ரி. இன்னும் ஒரே ஒரு கொஷின். ஐ மேனேஜ் மை டைம் அண்ட் மை ஆப்ளிகேஷன்ஸ். மோஸ்ட் டேஸ் ஃபீல் லைக் அண்டர் கண்ட்ரோல். நோ, நெவர் லைக் தட். இல்லை, நான் அண்டர் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஐயோ, டிஸ்அக்ரி. இப்போ ரிசல்ட் வரப்போது, நம்ம ஏதாவது ஒரு கோடை போடுவோம். 1 2 3 ஸ்கோர் டெஸ்ட். ரொம்ப பால்பிட்டேஷனாக இருக்குது. 10th 12th ரிசல்ட்டை விட ரொம்ப பால்பிட்டேஷனாக இருக்கேன்லாம் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். எப்போ தெரியுமா? என் காலேஜில் ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு வரும்போது என் கண்ணை என்னாலே நம்ப முடியலங்க. வித்தவுட் அரியர் ஐ பாஸ்ட் 7 சப்ஜெக்ட்ஸ். அப்போ வந்து என் காலேஜில் பிரின்சிபல் எல்லாருமே ரொம்ப என்னோட அவங்க தான் ஷாக் ஆனாங்க நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கோர் டெஸ்ட் இன்னும் வர மாட்டேங்குது. ஐம் ஃபெயில்டு. வந்துச்சு. மை மென்டல் ஹெல்த் டுடே டெஸ்ட் ஸ்கோர் இஸ் 63. ஓ மை காட். நோ, 63 குட்டுங்க. கோப்பிங் தான் வந்திருக்கு. அதாவது பிலோ 50 போனால் தான் 20 to 39 ஸ்ட்ரகிளிங், 50 to 50, 55 to 74 கோப்பிங். ஐ எம் கோப்பிங் வித் ஆல் த சிச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ மக்களே இதை நான் சும்மா எடுக்கலை, சீரியஸாக எனக்கான சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் எடுத்தேன். இதுவே நீங்களும் எடுத்து பாருங்கள். அதுக்காக உட்காந்து சும்மா எல்லாத்தையும். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஷினாக டிக் பண்ணி வரும்போது எனக்கே என்னை பற்றி நானே எனக்குள்ள ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டேன். அதாவது நான் எப்போயுமே கண்ணாடியை பார்த்து பேசுவேன், அப்போ இது மாதிரிலாம் பேச மாட்டேன். பட் இந்தமாதிரி கொஷின் வரும்போது நானே யோசிச்சுக்கிட்டேன், ஓ நான் அப்படி தானா, இல்லை நான் இப்படி தானா, நான் அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் பிஹேவ் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது சீரியஸாக வந்தால் போய் டாக்டரை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பா.